Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே இந்த காலை வேளையிலும் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான மனமகிழ்ச்சி நாளின் ஆராதனைக்காக உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். தெய்வ பிள்ளைகள் ஆங்காங்கே தங்களுடைய வீடுகளிலே நாம் தேவனுடைய ஆலயத்தில் தேவனை எப்படி ஆராதிப்போம் அதே விதமாய் ஒரு வீடுகளில் நீங்கள் அமர்ந்து தேவனை ஆராதிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆயத்தமாக இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். அநேகர் எப்பொழுது ஆலயம் திறக்கும் என்று சொல்லி வாஞ்சையோடு கூட நாம் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை வாஞ்சைகளை அறிந்தவர், சீக்கிரமாய் அதை செய்து முடிப்பார். அது வரையில் நாம் ஆராதனையை நாம் தவற விடாமல் நம் வீடுகளிலிருந்து தேவனை ஆராதிப்பதற்கு கர்த்தர் காணொலியின் மூலமாய் நிகழ்ச்சிகளை நமக்கு தரும்படி கிருபை பாராட்டின தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனவே சபை மக்கள் ஒருவராது இதோ நாங்கள் இதை தவறவிட்டோம் என்று சொல்லாதபடி இந்த நாளிலே தேவ பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட உங்கள் வீடுகளிலே நீங்கள் அமர்ந்து வேத புத்தகத்தோடு கூட அமர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் இப்பொழுது இப்போ கடந்து போகிறோம். இந்த ஆராதனை என்கிறது நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஏனென்றால் ஆண்டவர் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படியாக தேவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாய் ஆசரிக்கும் போது தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளையும் யாக்கோபுடைய சுதந்திரத்தினாலும் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த நாளில் அப்படியே கண்களை மூடி இந்த அருமையான நேரத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக அனைத்து மக்களும் ஆங்காங்கே தங்கள் வீடுகளில் அமர்ந்து இந்த நிகழ்ச்சி காணும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட இடைபடும்படியாக ஆவியானவர் நம்மோடு கூட இதோ எல்லா விதங்களிலும் இடைபடும்படியாக அவங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இரக்கம் செய்யும் ஆண்டவரை இந்த நிகழ்ச்சியை நீர் ஆட்கொண்டு நடத்தும்படி கேட்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை நாங்கள் பரிசுத்தமாய் ஆசரிப்பதற்காக நம்முடைய சமூகத்திலே தெய்வ பிள்ளைகள் ஆங்காங்கே வீடுகளிலே அமர்ந்திருப்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீரப்பா. தேவன் இரக்கம் செய்வீராக. மெய்யாகவே நாங்கள் தேவனுடைய ஆலயத்திலுமே ஆராதித்ததை போல இந்த நாளிலும் நாங்கள் ஆராதிக்க கர்த்தர்களுக்கு கிருபை செய்யும்படி நாங்கள் கேட்கிறோம்ப்பா. ஆண்டவரே, தினந்தோறும் அல்லது வாரந்தோறும் நினைத்த போதெல்லாம் எருசலேமுக்கு போய் ஜெபிக்க முடியாத நிலையில் இருந்த தானியேல், அடிமைத்தனத்தில் கட்டப்பட்டது நிலைமையில் இருந்த தானியேல், ஆண்டவரே உம்முடைய ஆலயத்துக்கு நேராக மானசீகமாக பலகணிகளை திறந்து உம்மை நோக்கி ஜெபித்ததை கத்திருந்திருக்கிறீரையா. இடைவிடாமல் ஜெபித்ததை, முழங்கால் படியிட்டு ஜெபித்ததை, தேவனை சோத்தரித்து விண்ணப்பம் பண்ணினதை தேவன் அறிந்திருக்கிறீரையா. தானியேலுக்கு அந்த ஜபத்தின் மூலமாய் எத்தனை பெரிதான தயவு நீர் பாராட்டினீர் அல்லவா. அதே விதமாய் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் தங்கள் வீடுகளிலே ஆங்காங்கே ஆண்டவரை அமர்ந்து ஆண்டவரே இந்த காணொலியின் மூலமாய் தேவனை மகிமைப்படுத்தும்படியான ஒரு கிருபை பெற்றிருக்கிறபடியினாலே உடைய மகிமையின் பிரசனங்களை ஆட்கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. தானியேலுக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுத்தீரே, உடைய நாமத்தை மகிமைப்படுத்தினீர் அல்லவா. அதே விதமாக இந்த காலை வேளையிலும் இந்த ஆராதனை நேரம் என்கிறது பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாக உடைய சமத்திரை தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். தகப்பனே, நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாள் மன மகிழ்ச்சியின் நாள். எனவே இந்த நாளிலே மகிழ்ந்து களி கூறுவோம் என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கு. ஆண்டவர் படைத்த ஒரு வெற்றியின் நாளாக இருக்கிறபடியினாலே இந்த நாளிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ நாம் ஆண்டுடைய சமூகத்திலே தேவ சமூகத்திலே அமர்ந்திருப்பதாக நினைத்து தேவ பிரசன்னமை சூழ்ந்திருக்கிறபடியினாலே இந்த நாளை வரவேற்று அவருடைய சமத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஒரு பாடலை நாம் பாடுவோமா? ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இந்த நாளிலே நாம் மகிழ்வோம், அக்களிப்போம்.
இந்த பக்தன் பாடினதை போல இந்த நாளில் நாம் எல்லாம் இணைந்து இந்த பாடலை கரந்தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? ஆயத்தமா இருக்கிறோமா? ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எல்லாரும் பாடுவோமே. இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோழிலே அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோழிலே அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனது ஆறுதலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எல்லாரும் கர்த்தரை உற்சாகமாய் பாடுவோம். ஜீசஸ் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூலைகள் ஆயிற்று. தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூலைகள் ஆயிற்று. கர்த்தர் செயலிது கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயலிது அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி
சந்தோஷமா இருக்கீங்களா? ஆண்டவரை கரந்தட்டி பாடினீங்களா? நிச்சயமாய் தேவனை மகிமைப்படுத்தி பாட வேண்டும். இந்த ஓய்வு நாளிலே தேவ தூதர்கள் முன்பை காட்டிலும் அதிகமாய் தேவனை நிச்சயமாய் மகிமைப்படுத்துவார்கள். இந்த நாள் என்பது தேவனுக்குரியது. இது ஒரு மகிமையின் நாள். மக்கள் தேவனுக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுகிற ஒரு நாள். மீண்டும் ஆண்டவருக்கு மகிமையாக இன்னொரு பாடலை நாம் பாடுவோமா? தெரிந்த பாடல் எல்லாரும் கரந்தட்டி உற்சாகமாய் சத்தமாய் விடுதலை நீங்கள் பாடணும். உண்மையாக அதை ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு நீங்க இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இந்த நாட்களில் நாம் அனைவரும் சோர்ந்து போய் தான் இருக்கிறோம். எதை என்ன செய்கிறது, எப்படி செய்கிறது என்கிற பலவிதமான குழப்பங்கள், பயங்கள், சோர்வுகள் நம்மை சூழ்ந்திருக்கிறார். ஆனால் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், உங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும், உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் என் மேலே வைத்து விடுங்கள், நான் அதை பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று சொல். நாம் அதை செய்வதே இல்லை. ஆனால் இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுத்து நாம் எல்லாரும் அதை செய்வோமா? இயேசு நீங்க இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அப்பா, இயேசப்பா நீங்க எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீங்கப்பா என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட இந்த பாடலை பாட போகிறோம். இந்த பாடல் தேவனுக்கு முன்பாக ஒரு விசுவாச அறிக்கை. நாம் விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது அது அப்படியே நம்மளை நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எல்லாருமே இயேசு நீங்க கருதி பாடோமே. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதானக்காரன் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதானக்காரன் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க எல்லாரும் உற்சாகமாக கரந்தட்டி பாடுவோம். இயேசு நீங்க போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையிலே எல்லாரும் நிறைந்து பாடுவோம். தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே. தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. அல்லேலூயா. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவரை துதித்து பாடும்படியான
ஒரு கிருபை தேவன் நமக்கு தந்தபடினாலே நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினவர்களாக தேவ சமூகத்தில் ஆங்காங்கே நாம் முழங்கால் படியிட்டவர்களாக கொஞ்ச நேரம் நாம் விடுதலையோடு கூட ஆண்டவரை நாம் எல்லாரும் ஆராதிப்போமா. பரலோகத்திலே கேராபீன்கள் அனைவரும் சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இனி தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக நாம் எல்லோரும் இணைந்து ஆண்டவரை நாம் இது ஆராதிக்க போகிறோம். எனவே ஆங்காங்கே தேவ பிள்ளைகள் தங்கள் இருப்பிடங்களிலே நீங்கள் முழங்கால் படியிட்டு, முழங்கால் பட முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுவோம். மற்றவர்கள் அப்படியே நாம் பொருளை எழுந்து நிற்க முடியுமானால் நிற்போம், உட்கார முடியுமானால் உட்கார்ந்து நாம் தேவனை ஆராதிப்போம். கொஞ்ச நேரம் எல்லாரும் ஆண்டவரை சோத்தரிப்போமா. ஹல்லேலூயா. சோத்திர பலியிடுகிறவர் என்னை மகிமைப்படுத்துகிறார் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். சோத்திர பலியின் மேல் தேவன் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். ஆங்காங்க தேவனுடைய பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை சோதரிப்பாயா. எல்லாரும் சோதனம் பண்ணுங்க. இதுவரை நம்மை பாதுகாத்தாரே, இனி நம்மை பாதுகாக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறாரே. என்றைக்கு நம்மை கரம் பிடித்தாரோ அந்த நாளிலிருந்து இப்பொழுதும் 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 இனி வரப்போகின்ற நாட்களிலும் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடியினாலே அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக, அவர் நமக்கு கொடுத்த சுகத்துக்காக, அவர் நமக்கு கொடுத்த ஆரோக்கியத்திற்காக, அவர் நமக்கு கடந்த நாட்களிலே நம்மை போஷித்தார். 2 மாதங்கள் நம்மை நடத்தி வருகிற ஆண்டவர் அற்புதமாய் வீடுகளில் அடைக்கப்பட்டிருந்தாலும், வேலை இல்லாமல் இருந்தாலும், வருமானத்திற்கு வழி இல்லாமல் இருந்தாலும், சம்பாதிப்பதற்கு பலன் இருந்தாலும், முடியாத நிலையில் இருந்தாலும் தேவன் நம்மை அற்புதமாய் நடத்தினார் அல்லவா. அதை நினைத்து நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் வாயிலும் திறந்து சத்தமாய் ஆவியில் நிறைந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம். அவரை மகிமைப்படுத்துவோம். ராஜாதி ராஜாவை மகிமைப்படுத்துவோம். ஓ, உண்மையுள்ள தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர். ஆமென். வாக்கு தத்தங்களை இப்போது நம்மளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறபடியினாலே எல்லாரும் ஆண்டவரை சோத்தரிப்போம், ஆண்டவரை சோத்தரிப்போம். அவரை மகிமைப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம், அவரை சோத்தரிப்போம். செய்த நன்மைகள் ஏராளமானவைகள், கணக்கில்லாத நன்மைகளை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இன்னும் எண்ணாத, நினைத்தும் பார்க்கக்கூடாத அநேக பெரிதான காரியங்களை தேவனுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறபடினாலே நன்றியுள்ள இருதயத்துடன் கர்த்தரை சோத்தரிப்போம். அநேக இந்த நாளை காண முடியாதபடிக்கு கடந்து போயிருக்கிறார்கள். நாமோ ஜீவனுள்ளவர்களாக இந்த நாளை காணும்படியாக இதோ தேவ சமூகத்திலே நாம் முழங்கால் படிட்டு தேவனை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க கிருபையை நினைத்து எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அப்பா, பிள்ளைகள் உமக்கு நன்றி செலுத்த, நன்றி செலுத்த. உடைய கிருபை பெருகட்டும், உடைய கிருபை பெருகட்டும். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. ரமன ரமன ரபர ரபிரி நம. எல்லா பரிசுத்தாவின் நிறைந்த நிபாஷினாலும் பரியாச உதவினாலும் தேவனாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஓ மைக்கா ரமன சக்கரன ரமன தீபரீன மாரமா துரா பாபா பாபா. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துரைக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துரைக்கிறோம் நாதா. பாடுவோமா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. எல்லாம் சேர்ந்து உனக்கு பாடுவோம். புதிய நாளை தந்தாரே. ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் ஜீசஸ்
எங்கள் அன்பே, எங்கள் ஆறுதலே, இயேசுவே உம்மை துதிக்கிறோம். ஆமே. ஹல்லேலூயா. வாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி சொல்கிறோம் நாதா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாலே துதிக்கிறோம் நாதா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறாரே. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. பாடுவோமே. வாலே தேவனுக்கு நன்றி துதிக்கிறோம் செலுத்துவோம். நாதா, தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. வாலே துதிக்கிறோம் நாதா. சொந்த போன நேரமெல்லாம் தூக்கினீரே. சொந்த போன நேரமெல்லாம் தூக்கினீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா. கர்த்தர் நம்மை இதுவரை பாதுகாத்து நடத்தி வந்ததற்காக நன்றி செலுத்தினோம் அல்லவா. கரந்தண்டி உற்சாகமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நம் தேவனுக்கு நன்றி செலுத்தின அதே நேரத்தில் நாம் அவரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. தேவரை நாம் மகிமைப்படுத்தும் போது அவர் நம்மிலே மகிமைப்படுவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நம்ம எவ்வளவாய் தேவனை மகிமைப்படுத்துகிறோமோ அவ்வளவாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தம்முடைய மகிமையை அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறபடியினாலே ஓ ஜீசஸ் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தினவர்களாக மகிமின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். அவருடைய மகிமை நம்மில் இறங்கி வரும்படியாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிமை நம்பிக்கை. ஹல்லேலூயா. ஆத்துமாவின் நங்கு எல்லாரும் பாடுவோம். ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதி. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், நீர் என்றும் என்று மாறாதவராக ஜீவிக்கிறீரே. நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. எல்லாரும் பாடுங்க, சபை பாடுவாங்க. உள்ளமெல்லாம் பொங்குதையா, உன் குரல் கேட்குதையா. அன்பால் பொங்குதையா. துதித்து துதித்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து
மகிமைப்படுத்தி துதிப்போமா. ஓ, அவரை மகிமைப்படுத்த, அவரை மகிமைப்படுத்துவோம். அவர் மகிமையின் தேவன் அவர். ஹல்லேலூயா. நாம் அவருக்கு நன்றி செலுத்தினோம். மீண்டும் நாம் அவரை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். அவரை எவ்வளவாய் நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிறோமா, எவ்வளவாய் தேவனை மகிமைப்படுத்துகிறோமா, அவ்வளவாய் தேவன் நம்மை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார். நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன நன்மை செய்து கொண்டே இருப்பார். கரந்தட்டுவோம், அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை சோத்தரிப்போம். மகிமை 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 மகிமை. ஹல்லேலூயா. பாபா பாபா சமமா ரமன ரபா பாபா பாபா ரீகரீனமா கதுரா பாபா பாபா பாபா. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் எல்லாம் உற்சாகமாய் துதிப்படுவோம். எஸ், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலமே ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாய் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஒருவரே கண்மலை மீட்புறமாய் இருக்கிறபடியினாலே நம்முடைய கண்மலை மீட்புறமாக இயேசு கிறிஸ்துவை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். அவரை கரந்தட்டி மகிமைப்படுத்துவோம். ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. எல்லாரும் சமயப்படுமே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, பாடுவோமாமே. எஸ், ஹல்லேலூயா. ஓ தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கே ஆராதனை, உமக்கே என்றும் ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே. எல்லாரும் ஆகிய தேவனை மகிமைப்படுத்தி பாடுவோம்.
சோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் அவரை சோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்போம், அவரை துதித்துக் கொண்டே இருப்போம். ஓ அளவில்லாத கிருபை நம்ம மேல் இறங்கினபடியினாலே, ஓ தேவத்தோடைய சக்கினா மகிமையால் ஆங்காங்கே உங்களை நிரப்பினபடியினாலே, உங்கள் வீடுகளெல்லாம் தேவனுடைய மகிமையால் நிறைந்திருக்கிறபடியினாலே கர்த்தரை மகிமைப்படுத்த நாமத்தை உயர்த்துங்க. ஆமென், 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 ஆமென். மகிமை ஹல்லேலூயா. சக்கரன ரமன ரபபபபப. தெய்வமே மைத்துதிக்கிறோம்பா, தடைகளையும் கடந்துமை ஆராதிக்க முடியாது கிருபை பாராட்டினீரே. சோத்திரம்பா, 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 சோத்திரம்பா. எங்கள் துதிகள் எல்லாம், எங்கள் சோத்திரங்கள் எல்லாம், எங்கள் நன்றிகள் எல்லாம் உமக்கு சுகந்த வாசனையாய் நீர் முகர்ந்திருப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்பா. எங்கள் தேவன் சோத்திர பலிகள் மத்தியிலே ஆண்டவரே, சோத்திர துதிகள் மத்தியிலே வாசப்படுகிற தேவனாகிய கர்த்தர் எங்கள் சோத்திரங்களையும் எங்கள் நன்றி செலுத்துதலையும் எங்கள் துதித்தலையும் நீர் நிச்சயமாகவே முகர்ந்திருப்பீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி. உள்ள குளிர்ந்தபடியினாலுமே சோத்தரிக்கிறோம். இதை குளிர செய்வீராக. தேவ ஜனங்களாகி எங்களை மகிழ்விப்பீராக. உம்மை நாங்கள் கரம் பிடித்து உண்மையிலே வாழ்வோம்ப்பா. அன்றைக்கு யோசேப்பு சொன்னது போல நானும் என் வீட்டாரமோ கர்த்தரையே சேவிப்போம்ப்பா. இந்த பொல்லாத காலங்களிலே, பயங்கரமான சூழ்நிலைகள் மத்தியிலே, வாதைகள் மத்தியிலே, அழிவுகள் மத்தியிலே, ஜீவன் பறிபோகிற நாட்கள் மத்தியிலே அப்பா உம்மையே சேவிப்போம், உம்மையே சேவிப்போம். கரதண்டுவோம். கர்த்தரை நாம் அறிக்கை செய்வோம். எல்லாரும் வாய்ந்தது சொல்லுவோம். இயேசுவே உம்மையே நாங்கள் சேவிப்போம். இயேசப்பா உம்மை மாத்திரமே நாங்கள் சேவிப்போம். இயேசப்பா உம்முடைய சமூகத்தை மாத்திரமே வாஞ்சிப்போம் என்று சொல்லி எல்லாரும் 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 வாயை திறந்து சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கரம் தட்டி அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. உம்மை நம்மிலே இன்றைக்கு தேவன் மகிமைப்படுவாராக. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமை பிரசன்னத்தோடு உம்மை ஸ்தோத்திரித்தோம்பா. தெய்வமே எங்களை மறந்து விடாதேயும் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்துக் கொள்ளாமலப்பா, உம்முடைய முகத்தை நாங்கள் காண கிருபை செய்யும்பா. உம்முடைய முகத்தை எங்களுக்கு திறந்து வையும் அப்பா, காண்பியும் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை நாங்கள் காணாமல் போனால் அழிந்து போவோம் அப்பா. தெய்வமே, தெய்வமே என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரப்பா. இந்த காலை வேளையிலே உடைய முகத்தை நாங்கள் தேடுகிறோம்ப்பா. உடைய பிள்ளைகள் ஆங்காங்கே வீடுகளில் நம்மை தேடுகிறாளப்பா. தயவாய் இறங்கும் ஆண்டவரே. அன்னைக்கு எருசலேம் தேவாலயத்திலே பிள்ளைகளுமே தேடின போது தேவ மகிமை விதமாய் வெளிப்பட்டதோ அதே விதமாய் தங்கள் வீடுகளில் தேவ பிரசனத்துக்குள்ளாக தேவ ஜனங்களை தேடுகிறபடியினாலே ஓ நீருடைய முகத்தை மறைக்காமல் தேவனுடைய மகிமையை பிள்ளைகள் மேல் ஊற்றும் ஆண்டவரே. மகிமையின் அபிஷேகத்தினாலே நிரப்புவீராக. அபிஷேகம் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவர். ஆண்டவரே நீ நன்றி செய்தபடியினால் நமக்கு சோத்திரப்பா, நமக்கு சோத்திரப்பா, நமக்கு சோத்திரப்பா. நீர்கள் மத்தியிலே வந்தீரே, அங்கு கூடான கொடி சோத்திரப்பா. நாங்கள் அற்புத நேசமானவர்கள், தகுதி இல்லாதவர்கள் தான். ஆனால் எங்கள் மத்தியிலே மகிமையாய் வந்து இறங்கினபடியினால் நமக்கு சோத்திரம். பிள்ளைகள் மத்தியில் மகிமையாய் இறங்கினபடியினால் நமக்கு சோத்திரப்பா. தொடர்ந்து அப்பா இந்த ஆராதனையை நீர் ஆட்கொண்டு நடத்தி தருகிறாங்கப்பா. உடைய வேத வசனங்களினாலும் உம்முடைய பிரசனத்தினாலும் நாங்கள் எப்போதும் ஆண்டவரே உம்மிலே நிறைந்து நாங்கள் காணப்பட கிருபை செய்ய ஆண்டவரே. சோத்திரம்பா, சோத்திரம்பா, சோத்திரம்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பிதாவே, ஆமென். ஆமாங்க, அப்படியே நம்ம அமருவோமா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை தம்முடைய அளவில்லாத விஷயத்தினால் நிரப்பியிருப்பார். நிச்சயமாகவே தேவ சமூகத்தில் எப்படி தேவரை ஆராதித்து மகிழ்ந்து கழிகிறோமோ அதே விதமா உங்கள் வீடுகளிலும் உண்மையாகவே தேவனுடைய பிரசனத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரிடத்தில் பாரபட்சம் இல்லை. அவர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கு தேவனாய் இருக்கிறவர். அவர் அதை நிச்சயமாக உங்கள் மத்தியிலே செய்திருப்பார் என்கிறதை
விசுவாசத்தோடு கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் வருகிற நாட்களிலே அதை சாட்சியாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் மகிமைப்படுவாராக. நாம் இப்போ சங்கீதங்களுக்குள்ளே கடந்து போக போகிறோம். நேரம் அதிகமாக இல்லை. நாம் சங்கீதத்துடைய சில பகுதிகளை நாம் வாசித்து நாம் அவருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து போக போகிறோம். எல்லாரும் வேத புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்வோமா? பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம் சங்கீதம் 90ஆம் சங்கீதம் பக்கம் 727வது பக்கம். பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம் பக்கம் 727வது பக்கம். சங்கீதம் 90ஆம் அதிகாரம் முழுமையாகவே நாம் எல்லாரும் இப்போது வாசிக்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, உங்கள் வேதத்தை தரையிலே வைக்காதீர்கள். உங்கள் கரங்களில் ஏந்தி கொள்ளுங்கள், அல்லது உங்கள் மடியிலாவது வைத்துக்கொண்டு, இல்லை என்று சொன்னால் எழுந்து நின்றால் வேதத்தை கையில் வைத்துக் கொண்டாது சங்கீதத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாமா? தலைப்பு விதமாய் சொல்லுகிறது, தேவனுடைய மனிதனாகிய மோசேயினுடைய ஜெபம். பிரைஸ் தி லார்ட். மிக முக்கியமான ஒரு சங்கீதம். சங்கீதத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே தேவரீர், தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றும் தேவனாய் இருக்கிறீர். நீர் மனுஷனை நீர்த்து ஒளியாக்கி மனுபுத்திரரே திரும்புகள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜாமம் போலவும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போம். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமக்கு முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமது பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதபியும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியை எங்களுக்கு உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களுக்கு உறுதிப்படுத்தும். Praise the Lord. Hallelujah. நம்ம அப்படியே நம்ம அமருவோமா? ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டுடைய பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜாமம் போலவும் இருக்கிறது. அவருடைய வெள்ளம் போல வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போவோம். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து முழுக்கிறத்தினால் கலங்கி போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு முன்பாக ஒரு நாள் 1000 வருஷம். 1000 வருஷம் என்கிறது ஒரு நாளுக்கு சமமாயிருக்கு. இந்த நிலைமை நாம் பார்க்கும்போது வெள்ளம் போல இன்றைக்கு மக்களை மாறிக்கொண்டே இருக்கிறதை பார்க்கிறது வியாதி. தேவனுடைய கோபம் நம்மிலே கடந்து வருகிறது. இந்த கோபம் தடிந்து போகும்படியாய் நாம் அவரிலே நிலைத்திருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த சங்கீதத்தை நீங்கள் வீடுகளில் உட்கார்ந்து மீண்டுமாய் அதன் பிறகு ஆராதனை முடிந்த பிறகு நீங்கள் இதை வாசித்து தியானியுங்கள். கர்த்தர் உண்மையாக இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பாதுகாப்பதற்கு உங்களை நடத்துவதற்கான எல்லா விதமான வழிகளையும் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்குள்ளே உண்டாக்குவார். ஆமென். நாம் மீண்டும் முன் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. அப்படியே நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். ஆமென். நம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த அருமையான பரிசுத்தமான ஓய்வு நாளில்
தம்முடைய மகிமையான பிரசனத்துக்குள்ளாக நம்மை நடத்தப் போகிறபடியினாலே, கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறபடியினாலே அவருடைய சமுதிரமை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? அவருடைய மகிமை பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளட்டும். அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் அமரும். வேடிக்கை பார்க்க வேண்டாம். அவருடைய பிரசன்னம் நம்மிலே நிரம்பி இருக்கிறது. அவர் முன்னதாகவே உங்களை அபிஷேகித்திருக்கிறார். தம்முடைய சக்கினா மகிமையினால் உங்களை நிரப்பி இருக்கிறார். அவர் தேவ பிள்ளைகளே, சிந்தையை சிதற விடாமல், நாம் வேடிக்கை பார்க்காமல், தெய்வம் தம்முடைய வார்த்தையினால் அவருடைய மகிமை நம்மிலே ஊற்றும்படியாக எல்லாரும் 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 அவருடைய சமூகத்திலே ஜெப நிலையிலே காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஊக்கத்துடனே ஓர் முகமா வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சளைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஹல்லேலூயா. தகப்பனே, நீர் எங்களோடு பேசப்பா. இந்த ஆராதனை வேளையிலும் உம்முடைய வார்த்தைக்காய் வாஞ்சித்து காத்திருக்கிற பிள்ளைகளாகிய எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா, எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால் நம்மோடு கூட இடைபடுகிறவராக இருக்கிறார். வார்த்தை என்கிற அப்பத்தை பிட்டு நமக்கு புசிக்க கொடுத்து நம்மை அவர் வாழ்விக்கிறவராக இருக்கிறார். இவ்விதமாய் நம் அப்பத்தை பிட்டு புசித்து வாழ்வதாக நினைத்து கொண்டிருக்கிறோமோ, அதை விட
தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையினுடைய வார்த்தையை விட்டுக் கொடுத்து நம்மை புசிக்க செய்து நம்மை அவர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே தான் இயேசு சாத்தான் அவரை சோதிக்கும் போது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி சாத்தானை அவர் விரட்டினார் என்று பார்க்க அறிவாத இந்த நாட்களிலே நாம் பல விதங்களிலே நாம் இன்றைக்கு குறையப்பட்டு போயிருக்கிறோம். நம்முடைய குறைவுகளை ஒருவரும் நினைத்தால் இவைகளெல்லாம் நிறைவாக்க கூடுமா என்கிற ஒரு சந்தேகம் கூட நம்ம மேலே எழுகிறது. சந்தேகம் உண்மையாகவே எழுகிறதுக்கு வாய்ப்பும் இருக்கிறது. நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமும் கூட விசுவாசத்திலே அவன் நீதிமான் என்று பகரப்பட்டாலும் அவனும் சந்தேகப்படதான் செய்தான். ஏனென்றால் மாம்ச பலவீனங்கள் நம்மை சந்தேகத்துக்குள்ளாக நம்மை நடத்துகிறது. ஆனாலும் ஆண்டவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமை, தகப்பனாகிய ஆபிரகாமை சந்தேகத்தை விட்டு அவனை நீக்கி அவருடைய குறைவை நிறைவாக்கினதை போல தேவன் இன்றைக்கும் நம்மை நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன், அல்லேலூயா. சந்தேகத்தை நாம் ஒரு புறம் தள்ளி வைத்து விட்டு ஆண்டவர் அதற்கு மாறாக நமக்கு வைத்திருக்கிற வார்த்தை, நம்மை நிறைவாக்குகிற வார்த்தை நாம் கேட்கிறதுக்கு நம்முடைய செவிகளை நம் ஆண்டவருக்கு முன்பாக திறந்து வைப்போமா? காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வேதம் சொல்லியிருக்கு. ஆண்டவர் தம்முடைய பெரிதான கிருபையினாலே நாம் கேட்கத்தக்கதாக நமக்கு செவிகளை கத்தர் கொடுத்திருக்கிறபடினாலே நம்முடைய செவிகளிலே இன்றைக்கு இந்த வார்த்தையை நாம் கேட்போம். நிச்சயமாகவே நம்முடைய குறைகளை நிறைவாக்கும் என்கிறத நமக்கு எந்த விதமான சந்தேகப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆமென். வேதத்தில் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 110வது பக்கம் 1 நான் வாசிக்கிறேன். அதை கவனிங்க. லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1 புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 110வது பக்கம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவியும் இருந்தான். அவள் அவனிடத்தில் வந்து அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்து இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்ன. அறிவானதை அவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஜபத்தின் முக்கியத்துவத்தை ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு அதை தெரிவிக்கும்படியாக இந்த ஒரு ஓமானத்தின் மூலமாக, ஒரு கதையின் மூலமாய் ஆண்டவர் இங்கு சொல்லுகிறதை நாம் வாசிக்க கேட்டோம். இதில் நாம் என்ன புரிந்து கொள்ள முடிகிறது? முதல் காரியம் என்கிறது ஜபம் நமக்கு மிக முக்கியமானது. தேவ பிள்ளைகளே, ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் எப்பேற்பட்டவனா? தேவனுக்கும் பயப்படாதவன், மனுஷரையும் மதியாதவன். அப்படி என்றால் அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? அவன் நினைத்ததை சாதித்து முடிப்பான், அவ்வளவுதான். அவன் தவறையும் தீமையும் நன்மை என்று சொல்லுகிறவனாக காணப்பட்டான். நன்மையான காரியங்களை பலவிதமான வார்த்தைகளை ஜோடித்து தீமை என்கிறதை நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுத்து சம்பாதிக்கிற ஒரு அநியாயக்காரனாக தான் அவன் இருந்திருக்கிறான். அவனிடத்துல போய் ஒரு விதவை, அப்படிதானே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு விதவை. விதவை என்று சொல்லும்போது அவள் வெறுமையானவள். அவளுக்குள்ளே எந்த விதமான ஒரு நிறைவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. பண வசதி இருக்குமா? வாய்ப்பில்லை. ஒரு விதவை. அவள் அவரிடத்திலே போய் தேவனுக்கு பயப்படாத மனுஷரையும் அறியாத இடத்திலே போய்
தனக்கு நீதியை நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாலாம். அவன் அதை கேளாதவனாகவே இருந்திருக்கிறான். விதவை மீண்டும் மீண்டும் அவரை போய் அலட்டிக் கொண்டிருந்தபடியினாலே அவருடைய எண்ணத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட்டதா. என்ன எண்ணம் ஏற்பட்டது? அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்ட. இவன் தொந்தரவு தாங்கல. இந்த தொந்தரவை நீக்குகிறதுக்காக அவளுக்கு நியாயம் செய்யலாம் என்று அப்படி இருக்கிறேன், யோசித்து இருக்கிறேன். அவ்வளவுதான், செய்யக்கூட இல்லை. அவன் தேவன் பிள்ளையிலே கர்த்தர் ஏனே சொல்லுகிறார், ஆண்டவர் இன்றைக்கு நீதியில நியாயாதிபதியாக இருக்கிறார். அவர் நீதிபரர், அவர் உத்தமர், அவர் ஞானவானவர், அவர் எப்பேற்பட்டவர். தேவ பிள்ளைகளே, அவர் இந்த மனிதனை போல அநீதியான ஒரு மனிதன் அல்ல. தேவனுக்கு பயப்படாத, மனுஷரை மதியாதவன் அல்ல. ஆண்டவர் இயேசு பிதாவை கனப்படுத்துகிறவர், நம்மில் அளவில்லாத அன்பை விட்டு நம்மை மதிக்கிறவர் அவர். எனவே சொல்லுகிறார், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது 6 வாசிக்கும். பின்னும் கர்த்தரை நோக்கி அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகின் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே அவளுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, அவன் நியாயம் செய்ய யோசித்தான், நியாயம் செய்கிறதுக்காய் முன்னுக்கு வந்தான். ஆனால் நியாயம் செய்தவனாக அங்கு காணப்படவில்லை. அவன் அநீதி உள்ளவன். ஆனால் இரவும் பகலும் நாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டே இருக்கிறோம் அல்லவா? தேவன் அப்படிப்பட்டவரா? அவர் அப்படிப்பட்டவர் அல்லவே. எனவே அவர் நியாயம் செய்வார். நீடிய பொறுமையாயிருந்தாலும் அவர் நிச்சயமாய் நியாயம் செய்வார் என்கிற ஒரு அறிவு இன்றைக்கு நமக்கு தேவை. அதோடு கூட சீக்கிரத்திலே அவளுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு, ஆகில மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. நமக்கு உண்மையாய் நீதியையும் நியாயத்தையும் செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதை செய்கிறதுக்கு அவர் ஆயத்தமாகவும் இருக்கிறார். ஆனால் அதை நாம் அவரிடத்திலே பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு இன்றைக்கு அவரை விசுவாசிப்பதற்கு யாருக்கு மனமில்லை? இன்றைக்கு சீஷர்களுக்கு மனமில்லை, தேவ பிள்ளைகளாகி நமக்கு மனமில்லை. தேவ பிள்ளைகளே, எனவே ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு நீதி செய்வார், நியாயம் செய்வார். எதின் அடிப்படையில் செய்வாராம்? ஜபத்தின் அடிப்படையிலே செய்வார். ஜபமே ஜீவன் என்று நாம் பாடினோம் அல்லவா? தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தின் காரியங்கள் நமக்கு ஜீவனை கொடுப்பது அல்ல, அது ஜீவனை அழித்துவிடும். இன்னைக்கு நாம் யோசித்து பார்த்தால், நாம் உண்ணுகிற உணவை எடுத்துக்கொள்வோம், குடிக்கிற தண்ணீரை எடுத்துக்கொள்வோம், சுவாசிக்கிற காற்றை எடுத்துக்கொள்வோம். இவையெல்லாம் எதற்கு? நாம் உயிரோடு வாழ்கிறதுக்காகத்தானே இவைகளெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் அவைகளை நாம் நேரடியாக அப்படியே பெற்றுக்கொண்டு இன்னைக்கு நாம் உயிரோடு வாழ்கிறதுக்கு நம்மால் முடிகிறதா? முடியவில்லை. சுவாசித்தாலும் காற்றிலும் என்ன இருக்கிறது? கிருமிகள் இருக்கிறது. உணவை உட்கொண்டாலும் அதிலும் கிருமிகள் இருக்கிறது. தண்ணீரை பருகினாலும் அதிலும் என்ன இருக்கிறது? வாழ்வாதாரத்தை குறைத்து போடுகிற, அடித்து போடுகிற விஷக்கிருமிகள் அதிலே இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஆனால் ஆண்டவரை நோக்கி நாம் பண்ணுகிற ஜெபம் இருக்கிறது அல்லவா? அந்த ஜெபம் நமக்கு ஜீவனை கொடுக்கும். ஒருவேளை நாம் உண்ணுகிற ஆகாரம் சரியில்லாமல் இருந்தால், சுவாசிக்கிற காற்று சரியில்லாமல் இருந்தால், பருகிற தண்ணீரிலே விஷம் இருந்தாலும், வேதம் சொல்லுது மார்க் 16, 17, 18 படி விசுவாசம் நடக்கின்ற அடையாளங்கள், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவானதை பறியினாலும் அவளை சேதப்படுத்தாது. இன்றைக்கு தேவன் அப்படிதான். நாம் சாப்பிடுகிற உணவை தான் மற்ற மக்களும் சாப்பிடுகிறார்கள். நாம் சுவாசிக்கிற காற்றை தான் மற்றவர்களும் சுவாசிக்கிறார்கள். நாம் பருகிற தண்ணீரை தான் மற்றவர்களும் பருகிறார்கள். அவள் இன்றைக்கு இல்லை, நாம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஜெபம், 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 ஜெபம்.
தேவ பிள்ளை இந்த நாட்களில் தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டே நாம் இருக்க வேண்டும். இன்னைக்கு இந்த நாட்களில் ஒரு சிலரை பார்க்கும்போது மனம் வேதனையா இருக்கிறது, கண்களிலே கண்ணீர் வடிகிறது. இந்த நாட்களிலும் கூட அநேக தேவ பிள்ளைகள் ஜெபிக்க மனமில்லாமல் உலகத்தோடு அலைந்து திரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஜெபம் ஜெபம் அவனை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டங்களில் தேவ பிள்ளைகளே, இந்த கொரோனா வியாதி என்கிறது அழித்து கொண்டே இருக்கிறது. ஆயிரமான மக்களை இந்திய தேசத்திலும் அழித்துக் கொண்டிருக்கிற, தமிழ்நாட்டிலும் ஏராளமான மக்களை, சென்னையிலே அதிகமான மக்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதற்காக எடுத்துக்கொள்கிற முயற்சிகளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி. கொடுக்கப்படுகிற மருந்துகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை செய்கிற பணிவிடைக்காரர்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொருவருக்காக ஆண்டவருக்கு அதிகமாய் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் அவள் இறுதியிலே இறுதியிலே சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவருடைய முயற்சியெல்லாம் செய்து முடித்த பின்பு உங்கள் தெய்வத்தை வணங்கிக் கொள்ளுங்க. இப்பொழுதாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மருத்துவர்கள் நம்முடைய உயிரை காப்பாற்றுகிறது, தங்கள் உயிரையே அர்ப்பணிக்கிறார்கள் இன்றைக்கு. ஆனாலும் அவள் இறுதியிலே ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். உங்கள் தெய்வத்தை நீங்கள் வணங்குங்கள். தேவ பிள்ளை நாம் இதெல்லாம் யோசித்து பார்க்கிறதே இல்லை. இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். சோதனை வருகிறதுக்கு முன்பாகவே, சோதனைக்குள் பிரவேசிக்கிறதுக்கு முன்பாகவே, இந்த வியாதி நம்மை தொடுகிறதுக்கு முன்பாகவே, வியாதியில நாம் பாதிக்கப்படுகிறதுக்கு முன்பாகவே தேவ பிள்ளைகளை, தேவ ஜனங்கள் ஜெபிக்கிறவர்களாக இன்றைக்கு இருக்க வேண்டும். ஜெபம் என்கிறது இன்றைக்கு மறக்கப்பட்டிருக்கிறது. ஜெபம் என்கிறது இன்றைக்கு உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜெபம் என்கிறது தேவ ஜனங்கள் தூக்கி எறியப்பட்டிருக்கிறது. எத்தனை பயங்கரமான ஒரு காரியம் அது! எதை வேண்டுமானாலும் மறக்கலாம். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பதை ஒரு விசுவாசி மறந்தால் முடிந்தது கதை. ஒருவனும் காப்பாற்ற முடியாது. எந்த மருந்தை சாப்பிட்டாலும் அதை நம்மை காப்பாற்றுகிறதுக்கு வாய்ப்பில்லை. ஜெபத்தோடு கூடிய அந்த வைத்தியம் என்கிறதான், மருத்துவம் என்கிறதான் இன்றைக்கு நம்மை சுகமாக்குகிறதாக இருக்கு. தேவ பிள்ளைகள் அதிக கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க சோர்ந்து போகாம எப்பொழுதும் ஜெபம் பண்ண, எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். இன்னைக்கு அநேக ஜெபம் பண்ணுகிறது எப்பன்னு கேட்கிறாங்க, எவ்வளவு நேரமும் கேட்கிறாங்க, எப்போ ஜெபம் பண்ண வரலான்னு கூட கேட்கிறாங்க. ஆனா வந்த பாடும் இல்லை, ஜெபம் பண்ணின பாடும் இல்லை. யோசித்து பாருங்க. சிலர் சொல்லுவாங்க, எப்பவுமே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் பாஸ்டர், ஆலயத்துக்கு வருகிறது இல்லை, தேவ பிரசனத்தில் அமருகிறது இல்லை, தேவ பிரசனத்தில் அமர்ந்து ஆராதனை ஜெபிக்கிறது இல்லை. அவங்க எப்பவுமே ஜெபிச்சுட்டு இருக்க, தங்களை தாங்களே இன்றைக்கு அநேகர் ஏமாற்றிக் கொள்ளுகிறார்கள். நிலைமை என்னவாகும்? ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுற ஒரு காரியத்தை பாருங்கள், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். நம்முடைய வாழ்க்கையில பிரதானமாய் செய்கிற ஒரு நன்மையான காரியம் என்ன தெரியுமா? ஜெபம் என்கிறதா நன்மையான காரியம். இன்றைக்கு நாம் அநேகர் புரிந்து கொள்ளுகிறதில்லை. நம்முடைய தேவனாகி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறதான் பிரதானமான ஒரு காரியம். அந்த ஜெபத்தை நாம் மறந்தாலே நமக்கு ஆபத்து வந்துவிடும் இல்லையா? வேதத்தில் ஆண்டவர் உலகத்தை படைத்து செழிப்பாய் செருமிய ஆண்டவர் படைத்ததை ஆதாமியாவுடைய கையிலே கர்த்தர் கொடுத்தார். அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த அருமையை உணர்ந்து வாழ்வார்கள் என்று கொடுத்தார். ஆனால் அவர்களோ கீழ்ப்படியாமல் தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய மகிமையை இழந்து போனார்கள். அந்த ஏதேன் தோட்டத்தில் துரத்தப்பட்டார்கள். அவருடைய சந்ததியிலே உருவான 2 மகன்கள், ஒருவன் காயின் மற்றொரு ஆபேல். இருவரும் சகோதரர்கள். தேவனை நோக்கி ஜெபிப்பதற்கும் வணங்குகிறதற்கும் அவர்கள் அறியாதவர்களாயிருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதாமும் ஏவாளும் கற்றுக் கொடுக்க தவறி இருக்கிறார்கள். தேவ பிள்ளை, நாம் இன்றைக்கு ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும். அநேக சொல்ற ஒரு தப்பான காரியம் தெரியுமா? இந்த நாட்களில் ஐயா, இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ப்ரோக்ராம் கேட்டீங்களான்னு கேட்டா, ஐயா என் பிள்ளைங்க போனே கொடுக்க மாட்டேங்குது. எவ்வளவு பயங்கரமான பாவ வார்த்தை. பிள்ளைக்காக வாழ்கிறா ஐயா? இல்லை உனக்காக பிள்ளை வாழ்கிறதா? உன்னால் தானே பிள்ளை வாழ முடியும். எந்த நேரத்தில்
நிகழ்ச்சி நேரத்தில் உட்கார்ந்து நிகழ்ச்சியை கேட்கணும். 6 நேரத்தில் நிகழ்ச்சியில பங்கு பெறணும். இதை விட வேற இதுதான் இன்றைக்கு உனக்கு ஜீவனை கொடுப்பது, உன் பிள்ளையை வாழ வைப்பது. அதுதான். எதற்காய் இன்றைக்கு நீ வாழ்கிறாய்? உன் பிள்ளைக்காய் வாழ்கிறாயே. பிள்ளையினால் அந்த வாழ்க்கையை நீ கெடுத்துக் கொள்வாயா? நான் கூசாம நீங்க சொல்ற ஒரு காரியம் எனக்கு அது அப்படியே சொல்லும் போது என்னுடைய உள்ளவெல்லாம் நடுங்குகிறது. எத்தனை பயங்கரமான பாவம். ஆண்டவருக்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுக்கிறது இல்லை. இன்றைக்கு நாம் ஜெபம் பண்ணினால்தானே, நாம் தேவனை தேடினால்தான் நம் பிள்ளைகள் குடும்பங்கள் கர்த்தரை தேட முடியும். நாம் ஜெபம் பண்ணாமல் போனால் நமக்கும் பிரயோஜனம் இல்லை, நம் பிள்ளைகளுக்கும் பிரயோஜனம் இல்லையே. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் சொல்லுகிற பழமொழி மாற்றம் நன்றாய் தெரியுமே. நாம ஜெபித்தாதானே, நாம ஜெபிக்க பிள்ளைகள் கற்றுக் கொடுத்தாதானே. நாம மாத்திரம் ஜெபித்துட்டு இருப்போம், நம்ம பிள்ளைகள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வீதிகளில் சுற்றி திரிந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட காலம் அல்ல. ஜெபித்தே ஆக வேண்டிய ஒரு காலத்துக்குள்ளே நாம் வந்து விட்டோம். இனியாவது உங்களுடைய முழங்கால்களை முடக்குங்கள். உங்களுடைய பிள்ளையுடைய முழங்காலை முடக்க செய்யுங்கள். உலகமோ உலகத்தினுடைய காரியமோ உங்களையோ என்னையோ இனி காப்பாற்ற முடியாது. தேவன் ஒருவர் தான் நம்மை காப்பாற்ற முடியும். அவரால் தான் நம்மை விடுவிக்க முடியும். எனவே இதற்கு தேவை ஜெபம். முற்பிதாக்கள் யாரை எடுத்துக்கொண்டாலும் அவங்க ஜெபிக்காம எதையுமே செய்ததில்லை. ஜெபத்தின் அடிப்படையில் அவருடைய வாழ்க்கையே அறிவான தேவனுடைய பிள்ளை ஆதாமும் ஏவாளும் அதை அவர்கள் செய்யவும் தவறினார்கள். அதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்ததாக அவங்க தெரியவில்லை, கற்றுக் கொடுக்கவில்லை. நடந்த ஒரு காரியம் பாருங்கள். 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் யாரோட பேசுகிறாராம்? ஆண்டவர் காயினோடு கர்த்தர் பேசுகிறார். 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆட்கொள்ளுவாய் என்றார். தேவ பிள்ளைகளே, இருவரும் ஆண்டவரை சேவிக்கிறார்கள், ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறார்கள், ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார்கள். அந்த ஜெபத்திலே ஆவியுடைய ஜெபம் என்கிறது தேவனாலே காணிக்கையோடு கூட அங்கீகரிக்கப்படுகிறது. ஏதோ யாருடைய காயினுடைய அவருடைய பலியும் ஜெபமும் கேட்கப்படல. நான் யோசிக்கிறேன், ஏதோ ஏனதானமாக ஒரு பலி செலுத்திட்டு ஆண்டவரை பார்த்துக்கொள்ளணும் ஆண்டவரே அப்படின்னு யார் போயிருப்பா? காயின் போயிருக்கணும். ஆபில் என்ன பண்ணியிருப்பான்? ஆண்டவரே நீ தான் என்ன வாழ வைக்கணும், நீ அப்பா அம்மா தான் கீழ்ப்படியாமல் போய் அழிஞ்சிட்டாங்க, எங்களை வாழவையும் என்ன வாழவையும் சொல்லி அவன் என்ன பண்ணியிருப்பான்? நிச்சயமாகவே ஜெபித்து தேவனுக்கு பலியை செலுத்திருக்கலாம். நடந்த காரியம் தேவனுடைய பிள்ளைய ஆபிலுடைய ஜெபத்தையும் காணிக்கை கர்த்தர் ஏற்றுக்கொண்டபடியினாலே காயின் வெறி கொண்டவனாக அவனை கொலை செய்து போடுகிறார். நடந்த ஒரு காரியம் என்ன? சரியாய் பலி செலுத்துவதற்கும் சரியாய் ஜெபிக்கிறதற்கும் மனமில்லாதபடியினால் அவர் கொலைகாரனாய் மாறிவிட்டார். இன்றைக்கு ஜெபிக்க நாம் தவறினாலே நாம் தேவனுக்கு விரோதமாய் தீமை செய்கிறவர்களாய் நாம் மாறிவிடுவோம். அதிக கவனமாக இருக்கணும். அவன் செய்த ஒரு காரியம் தவறு செய்து விட்டான். அதில் அவனுக்கு கிடைத்த ஒரு தண்டனையை குறித்து பாருங்கள். 15ஆம் வசனம். அப்போது கர்த்தர் அவனை நோக்கி காயினை இல்லை மன்னிக்கணும் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன் நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர் என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்போது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே நீ வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்து இந்த பூமியிலே சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் பொழுது அது தன் பலனை நீ உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்ற எத்தனை விதமான ஒரு சாபம் பாருங்கள். ஜெபிக்க தவறினவன், சரியாய் ஜெபித்து சரியாய் செலுத்தாத பலியை நிமித்தம் அவனுக்கு கிடைத்த ஒரு தண்டனை என்ன? நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். இன்றைக்கு தேவ பிள்ளைகளை ஜெபம் இல்லாத ஒரு குடும்பம் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்லி. ஜெபம் இல்லாத வீட்டிலே ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கவே முடியாது. ஆசீர்வாதத்துக்கு மாறாக ஜெபம் இல்லாத வீட்டிலே தேவையில்லாத பிசாசனுடைய நிலைமைகள் கடந்து வரும், உபத்திரவங்கள் நஷ்டங்கள் உண்டாகும். அதை கேட்ட உடனே காயினுக்கு மனம் தாங்கவில்லை.
அவன் சொல்லுகிறான் 14 இன்று என்னை இந்த தேசத்தில் துரத்தி விடுகிறீர். அவன் சொல்லுகிறான், இப்ப மாத்திரம் தெரிகிறது பாருங்கள், இன்று என்னை இந்த தேசத்தில் துரத்தி விடுகிறேன் சொல்ல என்ன அர்த்தம்? ஏற்கனவே தகப்பனையும் தாயினை துரத்தி விட்டீர் ஆண்டவரே, என்னையும் துரத்த போகிறீர். அவள் செய்த பாவத்துக்கு அவள் துரத்தப்பட்டார்கள், நான் செய்த பாவத்துக்கு என்னை துரத்த போகிறீர். எதை காண்பிக்கிறது? தேவனுடைய ஜெபம் இல்லாத வீட்டிலே தேவ பிரசன்னம் இருக்காது, தேவனுடைய நடத்துதல் ஒரு காலம் இருக்காது. ஜெபம்தான் தேவ பிரசன்னத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கும். தேவன் நம்முடைய குடும்பத்தை அற்புதமாய் நடத்துவார். அதை உணர்ந்த அவன் சொல்லுகிறான், என்ன அவனை துரத்தினீரே, என்னையும் துரத்த போகிறீரே, நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலையிறனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறன் எவனும் என்னை கொண்டு போடுவான், நான் எங்கும் போய் ஒளிந்து கொள்ள முடியாது. அவருக்கு தெரிஞ்சு போச்சு, ஏற்கனவே தவறை செய்துவிட்டு போய் ஒளிந்து கொண்டார்கள் ஆதாமும் ஏவாளும். ஆண்டவர் பண்ணார், அவர்களை கண்டார் அல்லவா, துரத்தப்பட்டதும் அவனுக்கு தெரியும். தங்களை மறைத்துக் கொண்ட தாயும் தகப்பனையும் அவர் இயேசு கண்டார் என்கிறதும் அவனுக்கு தெரிந்தபடினால் அவன் சொல்லுகிறான், ஐயோ நான் என்ன பண்ணுவேன், மறைந்து பூமி நிலையற்ற அலைவனாய் இருப்பேன், என்னை கண்டுபிடிக்கிறன் எவனும் என்னை கொண்டு போடுவானே என்றான். தேவனுடைய பிள்ளைகளே, அவன் ஜெபித்த அந்த ஜெபம் முன்னதாக ஜெபிக்கவில்லை. அவன் இந்த வார்த்தை என்கிற தேவனுக்கு முன்பாக ஒரு ஜெபமாய் இருந்தபடியினாலே கர்த்தர் அவன் மேல் மனம் இறங்கி ஒரு காத்து செய்தார். என்னவா? காயின் கர்த்தருடைய 15 அப்போது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொள்ளுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிறன் எவனும் அவனை கொண்டு போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். என்ன அடையாளத்தை போட்டிருப்பார்? யோசித்து பாருங்க. என்ன அடையாளம்? பெயிண்ட் எடுத்து ப்ரஷ்ல அடையாளம் போட்டிருப்பாரா? இல்லை கத்தி எடுத்து கீறி அடையாளம் போட்டிருப்பாரா? தேவ பிள்ளைகளே, அந்த அடையாளம் என்கிறது அந்த அழிந்து போகிற நிலைமையில சாபத்துக்குள்ளாய் சாக வேண்டிய அவனுக்கு சாகாதபடிக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டார் அல்லவா, அந்த ரட்சிப்பு தான் அவனுக்கு அடையாளம். அந்த ரட்சிப்பை அவன் பெற்றுக்கொண்ட பின்பு அவன் என்ன செய்திருப்பான்? நீங்களே யோசித்து பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அவன் நிச்சயமா தன் வாழ்நாட்கள் முழுதும் அவன் நிச்சயமா ஜெபித்துக் கொண்டே இருந்திருப்பான். தேவனை உண்மையாக ஜெபித்துக் கொண்டிருந்திருப்பான். தேவனுக்கு உண்மையான பலியை செலுத்திருப்பான். அவருக்கு தெரியும், நாம் ஏற்கனவே தவறை செய்து விட்டபடினாலே சாபத்துக்குள்ளானோம். ஆனால் சாபத்தில் அழிந்து போகாதபடிக்கு தேவன் ரட்சிப்பிருக்கிற ஒரு அடையாளத்தை என் மேல் அவர் போட்டிருக்கிறபடினாலே இனி நான் என்ன செய்ய மாட்டேன், ஜெபிக்காமல் இருக்க மாட்டேன். தேவ பிள்ளை, இன்னைக்கு நீ நானும் யார்? இயேசுவினாலே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோமே. யோசித்து பாருங்க. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இன்றைக்கு பிரதானமாய் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? ஜெபம். ஜெபம். ஜெபித்து கொண்டே நாம் இருக்க வேண்டும். ஏன்? நாம முற்காலத்திலே பாவத்திலே வாழ்ந்தோம், அக்கிரமத்திலே வாழ்ந்தோம், சாபத்திலே கிடந்தோம், பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தினாலே மறிக்க வேண்டிய நாம் இருந்தோம். ஆனால் கர்த்தராகிய தேவன் குமாரனாகிய இயேசுவின் ரத்தத்தினால் நம்மை மீட்டெடுத்து நம்மை ரட்சித்திருக்கிறபடியினாலே இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறோம் அல்லவா? அப்ப நாம் இன்றைக்கு எவ்வளவாய் ஜெபிக்க வேண்டும். நாம் இன்றைக்கு எவ்வளவாய் ஜெபிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்கோம். எப்படி ஜெபிக்கணுமா? சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும் அப்படின்னு அர்த்தம். பதில் வரவில்லையே என்று சொல்லி ஜெபத்தை விட்டு விடக்கூடாது. ஜெபித்துக் கொண்டே நாம் இருக்க வேண்டும். ஜெபித்துக் கொண்டே நாம் இருக்க, அந்த ஜெபத்துக்கு தான் நிச்சயமாய் கர்த்தர் பதில் கொடுப்பார். அந்த ஜெபம் தான் நமக்கு ஜீவனை கொடுக்கும். அந்த ஜெபம் தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதுதான் தானியேல் செய்யும். தன் ஜீவன் அழிந்து போகும்படியான ஒரு சட்டம் அவனுக்கு வருகிறது. அவன் பார்க்கிறான், இந்த ஜீவனை விட எனக்கு ஜெபந்தான் முக்கியம். ஜெபந்தான் எனக்கு பிரதானமானது. ஜெபந்தான் எனக்கு அவசியமானது. ஜெபந்தான் என்னை தேவனோடு கூட வாழ வைக்கிறது. எனவே நான் ஜெபிப்பேன் சொல்லி 3 வேளையும் முழங்கால் பண்ணிட்டு தேவனை சோத்தரித்து அவன் ஜெபித்தானா. நடந்த ஒரு காரியம் என, சிங்கத்தின் கிவிக்குள்ள சிங்களுக்கு மத்தியிலே அவன் எப்படி இருந்தானா? அமைதியாய் ஜெபித்துக் கொண்டிருந்தான். ஆமென். ஜெபம் ஜீவனை தரும். ஜெபம் ஜீவனை பாதுகாக்கும். ஜெபம் ஜீவனுக்கு இதுவான சகல விதமான நன்மைகளையும் தேவன் நமக்கு பெற்று தரும் என்கிறதை மறந்துவிடவே கூடாது. என்ன தேவனுடைய பிள்ளைங்க, இயேசு சீசனுக்கு சொல்லிக் கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. எப்படி பண்ணுங்க? சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க.
சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. எதை விட்டுறாதீங்க? விசுவாசத்தை விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. அடுத்தபடியாக நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்? நேரம் இல்லை, இன்னும் ஒரு கதை சொல்லி நான் முடிக்க எப்படி பாருங்க. அதே லூக்கா 18ஆம் அதிகாரம் 10 வாசிக்கிறேன், கவனிங்க. முதல்ல சொன்னார் கர்த்தர் ஒரு உவமையை சொல்லி எப்படி ஜெபம் பண்ணுங்க? சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. 10 வாசிக்கிறேன். லூக்கா 18:10. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷனைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததனால் உம்மை சோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் தசபாகத்தில் எல்லாம், என்னுடைய சம்பாத்தியத்தில் எல்லாம் தசபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அடுத்த சொல்றா பாருங்க. ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு எடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபியாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டுக்கு திரும்பி போன. எவன்? தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் பண்ணுகிறதுக்கு போனாங்களே தேவாலயத்திற்கு. ஒரு பரிசேயன் மற்றும் நாயக்கார். பரிசேயன் வேதத்தின்படி, பிரமாணத்தின்படி, கற்பனையின்படி எல்லாவற்றையும் செய்திருக்கிறான். அவன் உண்மையாக செய்த காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய வேதத்தின்படி செய்ய வேண்டிய ஒரு காரியம்தான். அவன் சொல்ல, நான் பரிகாரர் போறான் அப்படி இருக்கிறேன். நான் தேவாலயத்தில் போனார்கள் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷனைப் போல நான் இல்லை, ஆயக்காரனை போலோ இராதபடி நான் நம்மை சோத்தரிக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். தெய்வ பிள்ளைகளே, ஒன்றை நாம் புரிந்து கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் என்கிறது நம்மை நோக்கி வருகிறது. ஜெபம் என்கிறது நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு தேவ சமூகத்தை எட்டுகிறதாக இருக்கிறது. எனவே ஜெபத்தில் அதிக கவனம் இருக்க வேண்டும். அந்த பரிசேயனுடைய ஜெபம் இருக்கிறதே கேட்கப்படாமல் போனது காரணம் என்ன? அவன் செய்த ஜெபம் நன்றாக இருந்தது, சரியா இருந்தது. ஆனா முடிக்கும் போது அவன் எப்படி அதை கொண்டு போய் முடிக்கிறான்? இந்த ஆயக்காரனை போல, அவனை போல, இவனை போல, பாவியை போல, அநியாயக்காரனை போல, விபச்சாரக்காரனை போல நான் இல்லாததுக்காக சோத்தரிக்கிறேன் என்று அவன் சொன்னான். ஒருபோதுமே சொல்லக்கூடாது. ஆண்டவர் பாவியை நேசிக்கிறவர். அவர் இன்னைக்கு உன்னை என்னை நேசித்தபடினால்தான் இன்றைக்கு நாம் என்ன சொல்ல, நீதிமான் என்று நம்மை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் அவர்களையும் அவர் நேசிக்கிறார். அவர் பாவியை ரட்சிக்கிறதுக்காகவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்று வேதம் சொல்லியிருக்கிறார். அவன் தன்னை மேன்மைப்படுத்தி சொன்னான், தன்னை புகழ்ச்சியாய் சொன்னான். தேவன் அவனை தள்ளிவிட்டார். நம்முடைய ஜெபத்தில் எப்பொழுதும் தேவப்பிள்ளைகள் நம்மை குறித்ததாகவே, தாழ்மை குறித்ததாகவே இருக்க வேண்டும். பிறரை சொட்டி காண்பித்து, பிறரெல்லாம் அவர் செய்கிற காரியம் எல்லாவற்றையும் இதோ தேவனுக்கு முன்பாய் நாம் நிரூபிக்கிறதை போல பேசி நாம் ஜெபித்த ஆசீர்வாதத்தை வாங்கிவிட முடியும் என்று நினைப்பது தவறான ஒரு காரியம். அங்கே தாழ்மை இல்லை. பரிசேயனிடத்தில் தாழ்மை இல்லை. ஆயக்காரனிடத்தில் தாழ்மை இருந்தது. எனவே ஆயக்காரனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டே இருக்கணும். விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கணும். தாழ்மையோடு ஜெபிக்க வேண்டும். அவன் செய்கிற காரியம் பாரு, நல்ல காரியம். அவன் சொல்லுகிறான், பரிசேயன் சொல்லுகிறான், நான் வாரத்தில் 2 தரம் வாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் நான் தசபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ள ஜெபம் பண்ணின. தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு வேளை கேட்கலாம், இதெல்லாம் செஞ்சிருக்கிறானே, அப்போ ஜெபத்தை ஏன் ஆண்டவர் கேட்கல? இவைகளை செய்ய வேண்டும், ஆனால் தாழ்மையோடு செய்ய வேண்டும். எதை செய்ய வேண்டும்? வாரத்தில் 2 வேளை வாசிக்கிறது, சம்பாத்தியத்தில் தசபாகத்தை செலுத்துகிறது, தேவனுக்கு என்று காணிக்கை கொடுப்பது, உபவாசிக்கிறது, எல்லாம் தேவை. ஆனால் இவைகளோடு கூட தாழ்மைங்கிறது இல்லாமல் போனால் இவைகள் செய்தும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டு விடாமல் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். வேதமாக பரிசீலனை ஒற்றலாம், வெந்தயம், சீரகம், இப்படிப்பட்ட எல்லா காரியங்களிலும் அவங்க செலுத்துறாங்க. நீங்களும் அதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை விட்டு விடாதீர்கள். ஆமென். அன்பான தேவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அதுதான். ஜெபத்திற்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுங்க. ஜெபம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. ஜெபம் இல்லாமல் ஜீவன் இல்லை. நீங்க ஜெபித்தால்தான் தேவ பிள்ளைகளே
கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை போஷிப்பார். ஆண்டவர் சொன்னாரு, யாரு எலியாவை கொண்டு போய் நீ அந்த கேரித்து ஆற்றங்கரையிலே போய் இரு என்று சொன்னாரு. கேரித்து ஆற்றங்கள் அவன் என்ன செய்திருப்பான்? அவன் நினைச்சிட்டு ஏதோ உட்கார்ந்துட்டு இருப்பான், அவளுக்கு தூங்கிட்டு இருப்பானா? இல்லை, அவன் அந்த நாட்களில் ஜெபித்துக் கொண்டிருந்தான். கர்த்தர் அவனுக்கு தண்ணீரையும் குடிக்க கொடுத்தார், அப்பமும் இறைச்சியும் கொடுத்தார். அவன் போகிற இடமெல்லாம் அவன் ஜெபித்துக் கொண்டே இருந்தபடினாலதான் அந்த அவன் போகிற இடங்கள்லாம் அவனுக்கு ஆசீர்வாதமாகும், அங்க இருக்கிற மக்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறினது. அவன் ஜெபிக்க தவறின இடத்துல தூங்கிட்டு இருந்தான் பாருங்க, அதான் அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தினது. தூதன் அங்கேயும் போய் தட்டி எழுப்புறான், உனக்கு என்னப்பா இங்க வேலை, எழுந்திருப்பா, இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்குப்பா, சாப்பிடுப்பா. சாப்பிட்டான், திரும்ப தூங்கிட்டான். இதற்கு முன்பு எப்படி இருந்தான்? ஜெபித்திருந்தான், இப்போது உறங்கினான். அவன் ஜெபித்த போது தெய்வ மகிமை வெளிப்பட்டது, வெற்றி பெற்றான், பெரிய காரியங்களை செய்தான். அவன் உறங்கின போதோ தோற்று போனான் என்று பார்க்கிறான். தெய்வ பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஆண்டவர் கொடுக்கிற இந்த வார்த்தையை மனதில் வைத்து உங்கள் ஜெப ஜீவியத்தை உங்களுக்குள்ள பெரிதாக்கி கொள்ளுங்க. ஜெபித்து கொண்டே இருங்க. எப்படி ஜெபிக்கிறோமோ அப்படி ஜெபிங்க. ஜெபிக்க வேண்டிய விதமாக ஜெபிக்க வேண்டும். ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது சொல்லி ஆண்டவர் ஜெபிப்பதற்கான விதத்தையும் கூட என்ன இருக்கிறார் கர்த்தர். அதே லூக்கா நம்ம வாசிக்கிற கற்றுக் கொடுக்கிற சீஷர்களுக்கு ஏன் அவ்வளவு மிக முக்கியமானது ஜெபம். அல்லேலூயா. லூக்கா 5ஆம் அதிகாரம் அதை வாசித்து அதை முடிக்க பிரியப்படுகிறேன். எல்லாரும் திறந்து வைத்துக் கொள்வோம். லூக்கா 5ஆம் அதிகாரம். சாரி, தவறா சொல்லிட்டேன். மத்தேயு சுவிசேஷம் எடுத்துக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். ஆண்டவர் தம்முடைய ஜெபம், அதாவது எப்படி ஜெபம் பண்ணுகிறது என்பதை குறித்து சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 9ஆவது பக்கம் வாசிக்கலாம். 9ஆம் வசனத்தில், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தின் எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, நம்முடைய சித்த பரமண்டலத்தில் செய்யப்படுவது பூமியிலே செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு பண்ணாமல் தீவினை எங்களை ரட்சித்தரலும், ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உடையவளே, ஆமேன் என்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் என்கிறது எத்தனை முக்கியமாக இருந்தால் ஆண்டவர் இயேசு அதை அவளுக்கு கற்றுக் கொடுத்திருப்பார். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, தாழ்மையோடு ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஜெபிக்க மறப்பீங்களா? ஜெபந்தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை. எவன் ஒருவன் ஜெபிக்கிறானா அவருடைய வாழ்க்கை, அவருடைய குடும்பம் என்கிறது கண்மலையின் மேல் கட்டப்பட்ட குடும்பம். கண்மலையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை என்கிறதை மறந்துவிடக் கூடாது. எனவே நாம் ஜெபித்துக் கொண்டே நாம் இருப்போம். அந்தி சந்தி மத்தியான வேளையில தேவனை நோக்கி முறையிடுவோம். காலையிலும் மாலையிலும் இரவிலும் ஒரு நாளைக்கு 3 வேளை குறைந்தபட்சம் ஜெபித்துக் கொண்டே இருப்போம். உபவாசித்து ஜெபிப்போம், தாழ்மைப்படுத்தி ஜெபிப்போம். இன்னும் அதிக நேரம் இல்லை பல காரியங்களை சொல்லுகிறதுக்கு. எனவே ஜெபத்தினால் நாம் வாழ்கிறதுக்கு தேவனை கிருபை செய்திருக்கிறோம். அப்படின்னாலே அந்த ஜெபத்துக்கு அவை அர்ப்பணிப்போமா? அப்படியே உங்களுடைய இடங்களில் எல்லாரும் முழங்கால் படிடுங்க. மீண்டும் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா? ஜெபாவியை ஊற்றும்படியாக, ஜெபாவியை ஊற்றும்படியாக. அப்பா, உங்கள் பிள்ளைகள் மேல் ஜெபாவியை ஊற்றும் ஆண்டவரே. அனைவருக்குள்ளே சோர்வின் ஆவிகள் இருக்கிறது, பலவீனத்தின் ஆவிகள் இருக்கிறது. அப்பா, இந்த வேளையில் ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றும், ஒரு ஜெப ஆவியை ஊற்றும். பிள்ளைகள் ஜெபிக்கிறவர்களாய் மாறுவார்களாக. இந்த உலகத்தினுடைய நெருக்கங்கள், உலகத்தினுடைய பிரச்சனைகளை சோர்வடைய செய்யாதபடி உமக்குள் அவள் பலனடைந்தவர்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கத்தக்கதாக இப்பொழுதே அப்பா, அப்படி விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றும், ஜெபத்தின் ஆவியை ஊற்றும். பரிசுத்தருடைய வல்லமை மேல் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரபரமன ரவிமி மிரி விரினமா துரபா பாபா ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே,
சுகம் தருபவரே சோத்திரம் ஏசையா என் விண்ணப்பத்தை கேட்பவரே உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஆமென். பாடுவோமா? ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஹல்லேலூயா. ஆமென். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே. எல்லாரும் பாடுவாமே. என் கண்ணீரை காண்பவரே. Yes, Lord. கபடி கேட்கிறவரே வந்து சோத்திரம். தருபவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே என் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே சோத்திரம் ஏசையா என் விண்ணப்பத்தை கேட்பவரே சித்தமுண்டு சொந்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீர். சுகமாக்கப்பா, சுகமாக்கப்பா. கோர வியாதியால் பாதிக்கப்பட்ட மக்களை தொட்டு சுகமாக்கும். இப்படியான கருத்தால் தொடுமாண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே. ஹல்லேலூயா. என் கண்ணீரை காண்பவரே. இயேசுவே சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசையா என் விண்ணப்பத்தை கேட்பவரே சித்தமுண்டு சொந்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீர். சித்தமுண்டு சித்தமுண்டு எல்லா வியாதியும் நீங்குவதாக பலவீனங்கள் மறைவதாக ஓ விண்ணப்பத்தை சவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே சோத்திரம் ஏசையா எல்லாவிலே நிறைந்த எல்லா ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஓ ஆவியானவரே ஆவியானவரே அற்புதரே பிள்ளைகளை அபிஷேகம் அப்பா அனல் மூட்டு வையா அனல் மூட்டு வையா சத்துடைய யுகங்களை முறைப்பீராக தகப்பனே விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றி ஜெபிக்கிறவர்களாக விண்ணப்பிக்கிறவர்களாக விண்ணப்பித்து வெற்றி காண்கிறவர்களாக தேவ ஜனங்களை மாற்றும் ஆண்டவரே பலப்படுத்துவீராக உற்சாகத்தின் ஆளுநர்கள் இறங்கி வரட்டுகின்றாவே உயிர்த்த வலைவர்கள் பிள்ளைகளை நிரப்புவீராக மகிமை 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 சகல பலவீனங்கள் சோர்வுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்போதே மறைவதாக வியாதிகள் சுகம் அடைவதாக கொரோனா வியாதிகள் நீங்குவதாக எங்கள் தேசத்தை விட்டு மறைந்து போவதாக தமிழ்நாட்டை விட்டு மறைந்து போவதாக பூந்தமல்லியை விட்டு அப்பா எங்கள் கிராமத்தை விட்டு அவைகள் எல்லாம் மறைந்து போவதாக வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறப்பா கர்த்தருடைய நாமத்தில் ஒரு கல்வாரி சிலுவையிலே அடையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறப்பா இப்படி ஆணிப்பட்ட கரத்திலே நீர் அவர்களை தொடுவீராக தொடுவீராக இப்பொழுதே இப்பொழுதே வல்லமையர்கள் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகள் எல்லாம் மறைந்து போவதாக சுகமடைவதாக சுகமடைவதாக இந்த வியாதிகளை பரவ செய்கிற சத்துருடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்திலே முறித்து போடுகிற தகப்பனே அத்தமணி போடுற இயேசுவின் நாமத்தில் இருக்கிற மாமா ஆமென். தேசம் எல்லாம் சுகமளிக்கிற வல்லமை
மகிமையாய் இறங்குவதாக. இந்த தேசத்தை தேவத்துடைய மகிமையினால் மூடுவீராக அப்பா. எங்கள் சென்னையை தேவ மகிமையினால் மூடுவீராக. தமிழ்நாட்டை தேவ மகிமையினால் மூடுவீராக. மகிமை நிரம்பி வழிவதாக. சுகம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, வெளிப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சுகத்தை பெற்றுக்கொள்ளும், சுகத்தை பெற்றுக்கொள்ளும், விடுதலையை பெற்றுக்கொள்ளும், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளும். கரத்தடி கத்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஆமென், ஆமென். சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. சத்துருவே கொரோனா வியாதியை போட்டு நீ அழித்துக் கொண்டிருக்க உனக்கு நீ அதிகாரம் இல்லை. கர்த்தர் இயேசுவின் நாமத்திலே சபித்து நான் புறப்படுத்துறேன். உடனே நான் கடித்தவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் தேசத்தை விட்டு விலகி போ இயேசுவின் நாமத்தினாலே. இந்திய தமிழ்நாட்டை விட்டு விலகி இயேசுவின் நாமத்தினாலே. தேவன் அப்படியே செய்தபடினால் எல்லாரும் கரத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. மனதின் பாரங்களை அறிந்தவர், நம்மை விடுதலை ஆக்கினதற்காக, நம்மை சுகமாக்கினதற்காக, நம்மை பலப்படுத்தினதற்காக எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரைப்போம், கரத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆமென். வியாதிகள் நீங்கினது, வியாதிகள் நீங்கினது, வறுமைகள் மாறினது. அல்லேலூயா. நிந்தைகள் நீங்கினது. தெய்வமே, நீ செய்த மகத்துவமான கருவிலை ஆராதனை வேளையிலும் சபை மக்களை மாற்றமல்ல, இந்த காணொலி மூலமா இந்த நிகழ்ச்சியை காண்கிற, கண்டு கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற, நீ காணப்போகிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்து விட்டதற்காய் சோத்திரம். நீரலை பாதுகாத்துக் கொண்டதற்காய் சோத்திரம். சுகமாக்கி விட்டதற்காய் சோத்திரம். ஆண்டவரே, எங்களை சுகமாக்கிற தயவுக்காய் சோத்திரம். தொடர்ந்து வழி நடத்தும், பாதுகாத்தும், கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அனைவரோடும் கூட கர்த்தர் வருகிறவர் நம்மை காப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை உங்கள் நிறைவாக இருக்கட்டும். நம்மை நம் சந்திக்கும் வரை தேவன் நம்மளை மகிமைப்படுவார், பெரிய காரியங்களை செய்வார். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மீண்டும் வாழ்த்துகிறேன்.